தமிழகத்தில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தமிழகத்தில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது, விவரங்களை சொல்லுங்க. இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக தரப்பில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களையும், அதிமுக தரப்பில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களையும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். மொத்தமாக 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருவதன் காரணமாகவே புதிதாக 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகோ, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோருடைய பதவிக்காலங்கள் நிறைவடைகின்றன. மொத்தமாக இந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய உள்ள நிலையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை ஒரு கட்சி பெறுவதற்கு 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகள் தேவை. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்தவரை 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழல் உள்ளது. அதே நேரம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை திமுக தன்னுடைய சொந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் மூலமாகவே கைப்பற்றிவிடக்கூடும். மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை, அதாவது கூடுதலாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுக கைப்பற்றுவதற்கு அந்த கட்சியினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே திமுகவை பொறுத்தவரை 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. அதே நேரம் அதிமுகவை பார்த்தோம் என்றால் அதிமுகவை பொறுத்தவரை 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு தேவை என்றால் அதிமுக வசம் இருக்கக்கூடிய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது 66. ஆனால் அந்த 66ல் ஓ பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் என்ற 4 பேர் தனி அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் சட்டமன்ற கொறடாவான வேல்வுமணியோ சொல்லக்கூடிய அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதிமுக தரப்பில் முன்மொழியக்கூடிய 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவே அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்துவிட்டு அதிமுக தன்னிடம் சொந்தமாக 62 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய சொந்த கட்சியிலேயே வைத்திருக்கின்றார்கள். எனவே 34 வாக்குகள் மூலமாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக எளிதாக கைப்பற்றிவிடக்கூடும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்காமல் இருந்தால் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 2 கட்சிகளிடம் இருக்கக்கூடிய 5+4 என்றும் மொத்தம் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாஜக மற்றும் பாமகவிடம் இருக்கின்றார்கள். அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.